தீபின், நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பெங்களூர்ல இருக்கீங்க, ரைட்? ஆமா ஆமா ஆமா. ஓகே. ஃபர்ஸ்ட் எனக்கு தீபினை ஆக்சுவலா தெரியும் ஆல்ரெடி. பட் நம்மளோட பப்ளிக்குக்கு தீபினை பத்தி, நீங்க முன்னாடி பண்ணிட்டு இருந்த ஸ்டார்ட் அப் பத்தி, இல்ல இப்போ பண்ணிட்டு இருக்கிற ஸ்டார்ட் அப் பத்தி ஷார்ட்டா ஒரு டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்க. நம்ம அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ்ல நம்ம இன்னும் அதை பத்தி டெப்தா பேசுவோம். ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலாக தீபனை பற்றி ஷார்ட்டாக சொல்லணும்னா முன்னாடியும் இப்போ ஒரே இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே ஸ்டார்ட் அப் தான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கோம். இது 7 இயர்ஸாக. 2000 நான் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான். ஓகே. 2019 வந்துட்டு ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு ஸ்டார்ட் அப் வந்துட்டு ட்ரை பண்ணேன். குமரி ஷாப்பி அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ஓகே. அது அப்படியே ட்ராவல் பண்ணி 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 ஒரு 5 இயர்ஸ் நம்ம கன்னியாகுமரிக்குள்ளே மட்டும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு அது வந்துட்டு ஓவரால் தமிழ்நாடு பண்ணணுங்கிற ஒரு முயற்சியில் அதை ஓகே. நோக்கி. ஓகே. சோ இது உங்களோட ஷார்ட் நோட். சோ நீங்க வந்து குமரி ஷாப்பி அப்படின்ற ஒரு ஆப்புங்களா, அது வெப்சைட்டுங்களா, அது என்ன பேஸ்ல ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக இது 2019 ஸ்டார்ட் பண்ணும்போது வெப்சைட் மட்டும்தான் ரன் பண்ணிட்டு இருந்தோம். அது ஓகே. 2020 இருந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன், 2021 இருந்து ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் வெப்சைட் 3 மூலமாகவும் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. சோ கிட்டத்தட்ட இது வந்து நம்மளோட ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட் மாதிரி தான் இல்ல? லைக் அப்படி சொல்றதை விட இப்போ நாங்கள் போயிட்டு இருக்கிற வே அந்த மாதிரி. பட் ஓகே. ஆக்சுவலாக நாங்கள் தொடங்குனது லைக் ஒரு ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி இ-காமர்ஸ் ப்ராடக்ட்ஸ் ஓகே. மட்டும். ஓகே. ஓகே. சோ நீங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு நீங்க இதுல பயணியரா இருந்திருப்பீங்க இல்ல? இஃப் ஐ எம் ஆமாம். நாட் ராங். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஓகே. 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 சோ இது இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லா ஸ்டார்ட் அப்க்கும் எல்லா ஆண்டர்பிரினர்ஸ்க்குமே வந்து ஒரு ஒரு ட்ரூத் இருக்கும். அந்த ட்ரூத் வந்து இன்னைக்கு எந்த ஸ்டார்ட் அப் மீடியாஸுமோ இல்ல பாட்காஸ்டுமோ இல்ல இந்த பிஆர் ஆக்டிவிட்டிஸ் பண்றவங்களோ இந்த மாதிரி எந்த ட்ரூத்தையுமே ஆக்சுவல் ஃபேக்ட் படி பேசுறது கிடையாது. இது கண்டிப்பாக. வந்து இன்னைக்கு பப்ளிக்ல வரக்கூடிய புது ஸ்டார்ட் அப்ஸை வந்து ஒரு ராங் பாத்துக்கு எடுத்துட்டு போகுது அப்படின்றது என்னோட கருத்து. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலாக உண்மை வந்துட்டு அதுதான். நான் வந்துட்டு இந்த இது சொல்லும்போது நீங்கள் இந்த செஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே நான் வந்துட்டு சொல்லியிருப்பேன். இந்த டைமில் இந்த இன்டர்வியூ ஆமா. வேணுமா அப்படிங்கிற மாதிரி. ஆமா. பிகாஸ் ஆக்சுவலாக உண்மையை சொல்ல போனால் கரண்ட் சுச்சுவேஷன் இது ஒரு 7th இயரில் இந்த கம்பெனி ரன்னிங்கில் இருந்தாலும் ம். கம்பெனி கரண்ட் சுச்சுவேஷன் வந்துட்டு கொஞ்சம் பேட். ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் சில கம்பெனிக்கு. சில ஓகே. கம்பெனி வந்துட்டு டூ ஆர் டைங்கிற மாதிரி இருக்குல்ல. ஓகே. அப்ஸ் அண்ட் ஓகே. டவுன்ஸ் நம்ம ஈஸியாக ரிகவர் பண்ணிடலாம். அந்த டூ ஓகே. ஆர் டைங்கிற ஸ்டேஜ் வந்துட்டு மேபி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டார்ட் அப்ஸ் வந்துட்டு டிசிஷன் எடுக்கிறது விட்டுட்டு போயிடலாங்கிற ஒரு ஸ்டேஜ் வந்துட்டு அதுவாக தான் இருக்கும். ஓகே. இப்போ ஓகே. எல்லா கம்பெனிக்கும் இது ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ்லேயே வரும். எனக்கும் வந்துச்சு. ஓகே. ஆக்சுவலாக 7 இயர்ஸுக்கு அப்புறம் வருமானு கேட்டால் இன்னைக்கு நான் அந்த ஸ்டேஜில் தான் வந்துட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி ஓகே. மோர் தேன் 53 காலேஜஸில் நாம் போய் சீஃப் கெஸ்ட் அட்டன் பண்ணியிருக்கோம். ஓகே. நிறைய இன்டர்வியூஸ் டிவி நிறைய இடங்களுக்கு இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கோம். பட் ஓகே. அப்போல்லாம் நமக்கு இருந்த பொசிஷன் வந்துட்டு வேற. பட் இந்த ஓகே. நம்ம ஷூட் பண்ணும்போது குமரி ஷாப்பியுமே ஒரு பிக் டவுன்ஃபால் இருந்து தான் இதை வந்துட்டு இல்ல, பட் கொடுத்துருக்கு. பட் அது வந்து நீங்க இத வந்து ஓப்பனா சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். இது ஆக்சுவலா நீங்க தைரியமா ஓப்பனா சொல்றீங்கன்றது தான் உண்மையே தவிர, எல்லா கம்பெனியும் இல்ல எல்லா ஸ்டார்ட் அப்புமோ சக்சஸ்ல போகுதான்னு கேட்டா அது கண்டிப்பா கிடையாது. அது நீங்க வந்து நீங்க நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கிறதுனால அதை வந்து ஒரு ட்ரூத்தா கன்வே பண்றீங்கன்னு தான் நான் நம்புறேன். சோ இப்போ அதை பேஸ் பண்ணியே நம்ம கொஸ்டின்ஸ்க்கு வரும்போது, அன்னைக்கு உங்களுக்கு வெற்றியா சக்சஸா நீங்க ப்ரௌடா ஃபீல் பண்ணது, இன்னைக்கு எதை நீங்க ஃபீல் பண்றீங்க? இல்ல அன்னைக்கு அது நீங்க அப்படி ஃபீல் பண்றது ரைட் தானா? இல்ல நம்ம அன்னைக்கு அது ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடா தான் அதை ஃபீல் பண்ணிருக்கோமா? இன்னைக்கு அதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மேபி நான் எனக்கு அந்த மாதிரி ஓவர் எக்ஸைட்டட் மூமெண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப எல்லாம் கிடையாது. 2 விஷயம் நான் வந்துட்டு நிறைய இடங்கள் அதை ஷேர் பண்ணியிருக்கேன். ம். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக எனக்கு ப்ரீவியஸாக எந்த ஜாப் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது, எந்த பிஸ்னஸ் எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்டாக இருக்கும்போதே நான் தொடங்கின கம்பெனி தான் இது. மேபி ஓகே. நிறைய பேர் எனக்கு அதை சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணிட்டு இங்கே வந்திருந்தேன்னா உனக்கு இது நல்லா இருந்திருக்குமோன்னு சொல்லுவாங்க. அதை ஓகே. பற்றி எனக்கு ஓகே. ஐடியா இல்லை. எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஆனால் 2 மொமெண்ட்ஸ் எனக்கு ஓவர் எக்ஸைட்டட்னு சொன்னால், இந்த ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணு. ப்ராஃபிட் மீன்ஸ் நெட் ப்ராஃபிட். ம். ஃபர்ஸ்ட் ஏர்ன் பண்ணது அந்த ஒரு ₹845. அதில் ஒரு ரிமோட் கார் வாங்கினது நான் ரேட்டில் ஷேர் ஓகே. பண்ணியிருப்பேன். ஓகே. ஓகே. செகண்ட் வந்துட்டு அந்த ஒரு விகடன் அவார்ட் கிடைச்சதை வந்துட்டு அந்த செகண்ட் ஒரு எக்ஸைட்டட் மூமெண்ட்டாக வந்துட்டு சொல்லியிருப்பேன். பட் ம். கரண்ட் சுச்சுவேஷனில் நான் இந்த ஒரு டவுன்ஃபாலுக்கு நான் அனலைஸ் பண்ணதில் ஒரு ரீசனும் அன்னைக்கு இருந்த அந்த ஒரு ஓவர் எக்ஸைட்டட் மூமெண்ட்னு கூட இல்ல, சொல்லலாம். ஆப்வியஸா அது நானும் நிறைய ஸ்டேஜ்ல இன்னும் யங் ஆண்டர்பிரினர்ஸ்க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த அவார்டுன்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு ட்ரக் மாதிரி தான் இல்லையா? அப்போ நீங்க விகடன்ல வாங்குறீங்க, அதுல நமக்கு ஒரு ஹைப் கிடைக்குது, 4 பேர் அப்ரிஷியேட் பண்றாங்க, நாம சக்சஸ்ஃபுல்னு நினைக்கிறோம்.
பட் அது கிடையாதுல்ல ரியல் கண்டிப்பா சக்சஸ். கண்டிப்பா. ஆக்சுவலா ஆமா. என்னோட ப்ரீவியஸா நானே நம்ம அஹ், குமரி ஷாப்பியோட யூடியூப் சேனல்லே நிறைய விஷயங்கள் நான் கொடுத்துருப்பேன், ஷேர் பண்ணியிருப்பேன். அதில் நிறைய விஷயங்கள் இனிஷியல் ஸ்டேஜில் என்னோட தாட் எப்படி இருக்குன்னா, கன்னியாகுமரி தாண்டி குமரி ஷாப்பி வெளியே போகாது. ம். கன்னியாகுமரியில் மட்டும்தான் நம்மளோட மேக்ஸிமம் டெப்த் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதை நோக்கி தான் ட்ராவல் பண்ணிட்டே இருந்தோம். ம். உண்மையை சொல்லணும்னா மந்த்லி 1.42 crores ஆஃப் டேர்ன் ஓவர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டுக்குள்ள மட்டும்தான் நம்ம ஓகே. ஓகே. ஸோ 1.25 crore பண்ணிட்டு இருந்தீங்க ஒன் கன்னியாகுமரியில பாயிண்ட் மட்டும். ஃபோர் டூ மேக்ஸிமம் ஓகே. எடுத்தது. ஓகே. ஓகே. So, ஓகே. அந்த ஒரு பொசிஷன் வந்துட்டு அங்கேயே நம்மளால பண்ண முடிஞ்சதை இன்னும் எவ்வளோ பண்ணியிருந்திருக்கலாம். பட் என்ன ஓகே. ஆயிடுச்சுன்னா இந்த ஒரு விஷயத்துல சோ மெனி பீப்புள், அதாவது என்னோட பேட் ஹேபிட் அது, ரொம்ப புகழும் போது நம்ம அந்த புகழ் மயக்கத்துல ட்ரூ விழுந்துடுறோம். ட்ரூ. அது நீங்க இல்ல பிரதர், அது எல்லா ஸ்டார்ட் அப் மக்களுக்குமே இப்ப இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட். அதை கண்டிப்பா நீங்க இப்ப அட்வைஸா கொடுக்கணும்னா நீங்க அது பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன் நானு. கண்டிப்பா கண்டிப்பா. எனக்கு அது ஒரு ஓகே. டிராபேக்கா இருந்துச்சு. அதுதான் ஓகே. ஆக்சுவலா நான் கன்னியாகுமரியில இருந்து என்னை இழுத்து தமிழ்நாட்டுக்குள்ளாடி விட்டதுக்கு அது ஒரு காரணம். பட் ஓகே. அதுதான் என்னோட ஒரு சேலஞ்சும் கூட. என்ன சொல்றதுக்கு, மேபி என்னோட சக்சஸுக்கு ரெண்டு ரீசன் நான் வந்துட்டு சொல்லுவேன். அதாவது ஓகே. ப்ரிவியஸாக நான் எடுத்த வெற்றிக்கும் இனி நான் எடுக்க போகிற வெற்றிக்கும் காரணம் வந்துட்டு ரெண்டு தான். ஒன்று, ஆக்சுவலாக நான் இந்த குமரி ஷாப்பி ஸ்டார்ட் பண்ணுறப்ப ஃபினான்ஸ் ஃபண்ட் இல்லாமல் தான் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் அதே ஓகே. ஒரு சேலஞ்ச் என்கிட்ட நிறைய கேட்பாங்க, அது எப்படி பாசிபிள், இதெல்லாம் வந்துட்டு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஹானஸ்டாக சொல்லணும்னா அதை 1500 இதை வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணோம். பட் ஓகே. அது ஒரு 1 இயர்லையுமே அதில் ப்ராஃபிட் எடுக்க முடியலையா, ஸ்ட்ரகிள் ஆகும்போது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் கொஞ்சம் நெகட்டிவ்ஸ் வந்துச்சா. என்ன சொல்றது, ம். வெளியே இருந்து நெகட்டிவ்ஸ் வந்துச்சு. ம். ஒன்னால முடியாது, இதெல்லாம் நல்ல பிசினஸ் தான், நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகாது, இதெல்லாம் நல்ல ஓகே. பிசினஸ் தான், உனக்கு செட் ஆகாது, ம். இந்த ம். ம். பிசினஸ் செட் ஆகாது இப்படின்னு சொல்லும்போது மைண்ட்ல ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்துச்சு, இதுல தான் நம்ம ஜெயிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஓகே. ஒரு தாட்ல தான் வந்துட்டு, வேற என்னன்னாலும் பரவாயில்ல, மேபி அந்த ஒரு டவுன்ஃபால், அந்த ஒரு கிரிட்டிசைசம் வரலன்னு சொன்னா நாமளும் வந்துட்டு அப்ப பெரிய லாஸ் இல்லையே, ஓகே. சாய்ஸ் வேணும்னா விட்டுட்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் இருந்துச்சு, எடுத்திருப்பேன். ஓகே. ஓகே. பட் அந்த ஒரு இடம் அதுக்கு காரணமா இருந்துச்சா. ரெண்டாவது, இன்னைக்கு இருக்கக்கூடிய அடுத்து நம்ம பண்ண போற அந்த சக்சஸ், அது ஒரு பெரிய ஒரு ட்ரீம் இருக்கு. சும்மா ம். நம்ம ரன் ஆக மாட்டோம்ல, விழுந்தோன்னு நான் அப்படி விட்டுட்டு போறது இல்லையே. ஆப்வியஸா. ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. ஸோ ஓகே. சோ அந்த ஒரு சக்சஸுக்கு இன்னைக்கு ம். இந்த ஒரு வெளியே கன்னியாகுமரி தாண்டி வெளியே வந்து பட்ட ஒரு லாஸ் கண்டிப்பா ஒரு ரீசனா இருக்கும். சோ அப்போ வந்து நீங்க இப்போ ரிவர்ஸ்ல டிராவல் பண்ணி ஒரு மிஸ்டேக்க நிறுத்தி இருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய விஷயம் வந்து இந்த நீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட விட்டு வெளியே போனது கரெக்ட்டுங்களா? வெளியே போனது, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட விட்டு வெளியே போனது தவறு கிடையாது. ஆனா ம். அவசரப்பட்டு போயிட்டோம். 2028ல நான் பிளான் பண்ணியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணியிருந்திருக்கலாம்னு ஃபீல் பண்றீங்க. அந்த அந்த டைம்லைன், அந்த ஸ்பீட கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். ஓகே. சோ அதுதான் உங்களோட நீங்க ரிவர்ஸ்ல போய் டைம் டிராவல் பண்ணி மாத்தணும்னு நினைக்கிற விஷயம். அத பிளான் பண்ணி ஸ்கெட்யூல்டா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. ஓகே. கண்டிப்பா. சோ அது ஒரு குட் பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து நாம நினைக்கிறது வந்து நீங்களே இப்போ எனக்கு ஆக்சுவலா சொன்னீங்க. நான் உங்களை ஃபர்ஸ்ட் இந்த இன்டர்வியூ இந்த ட்ரூத் ஆஃப் ஸ்டார்ட் அப் ஃபவுண்டர்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் நான் உங்கள்ட்ட சொல்லும் போதே நீங்க என்ன சொன்னீங்கன்னா, இந்த டைம்ல இந்த இன்டர்வியூ நான் பண்ணுமா பிரதர், இது வந்து ஒரு ராங் எக்ஸாம்பிளா போயிடாதா, ஒரு ஒரு நெகட்டிவா காமிக்காதா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க. பட் அது ஏன் உங்களை அப்படி ஃபீல் பண்ண வைக்குது? பிகாஸ் அதுதான் ட்ரூத், அதுதான் ஃபேக்ட். பட் ஏன் அது உங்களை அப்படி நெகட்டிவா ஃபீல் பண்ண வைக்குது? இது பப்ளிக்கு தெரிய வேண்டாமா? ஸ்டார்ட் அப்ஸ்க்கு தெரிய வேண்டாமா? அத பத்தின உங்க கருத்து என்ன? அதை பத்தி ஆக்சுவலா ஒரு ஒரு ஸ்டார்ட் அப்பா எனக்கு அதுல ரெண்டு விஷயம் இருக்கு. நான் அந்த கொஸ்டின் கேட்கறதுக்கு காரணம் வந்துட்டு அதான். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்துட்டு இன்னைக்கு சொசைட்டியில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ். உண்மையை சொல்ல போனா ஒரு 100 கோடி ரூபாய் வச்சுக்கிட்டு அவங்க 100 கோடி ரூபாய்க்கு தப்பு பண்ணா இந்த சொசைட்டி வந்துட்டு அதை ரொம்ப பெருசா கிரிட்டிசைஸ் பண்ணாது. நாம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா, ஜீரோல இருந்து அடிபட்டு ரூபாய் உருவாக்கி அதையும் இழந்து, அதை எப்படி சரி இழந்ததோட சேர்த்து ரெண்டா சம்பாதிச்சு ஒரு ரூபாய் எடுக்கும்போது மேபி ஒரு நாலு ரூபாய் மைனஸ் ஆகிற அளவில் ஒரு தவறு பண்ணியிருப்போம். பட் அது இந்த சொசைட்டி என்ன பண்ணிக்கணும்னு சொன்னா, ரொம்ப பெருசா அஹ், பண்ணி என்ன பண்ணிடுறோம்னா எழும்ப முடியாத அளவில் பண்ணி விட்டுரும். உதாரணத்துக்கு என்ன சொல்றதுக்கு, நம்ம ஒரு கம்பெனியோட லாஸ் அப்படின்னாலே வந்துட்டு அதுதானே. இது நானுமே ஃபேஸ் பண்ணியிருந்தேன்.
நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் கூட வந்துட்டு நான் பேசும்போது இந்த விஷயத்த அவங்க என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நானுமே அந்த ஒரு தயக்கம் காட்டுனதுக்கான ஒரு காரணம் வந்துட்டு அதுதான். இப்போ நமக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா எங்கே வருது? ஃபினான்சியலி மட்டும்தான் அந்த கஷ்டம் வந்துட்டு வருது. ம். அப்போ மேபி அங்கே கண்டிப்பா. யாரோ ரெண்டு பேர் இருப்பாங்க. ஒன்று கடன் கொடுத்தவங்களா இருப்பாங்க, இல்லை இன்வெஸ்டராக இருப்பாங்க. இந்த ரெண்டு தான் ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஃபினான்சியலி வந்துட்டு டைட் பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்போ இது வந்துட்டு அந்த இன்வெஸ்டர்ஸ் புரிஞ்சுக்கிற விதம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் நானே எடுத்துப்போமே, இந்த இன்டர்வியூமே நம்ம எடுத்துப்போம். நான் வந்துட்டு இதை விட்டுட்டு நான் பர்சனலாக ஒரு இது கொடுக்குறேன்னு வச்சுப்போம். ஒரு ப்ராடக்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறேன். நான் விழுந்தாச்சு, அடிபட்டாச்சு, பட் எழும்புறதுக்கு தெம்பு இருக்கு, வர முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நான் வந்துட்டு என்ன சொல்ல, அந்த இந்த ஒரு ப்ராடக்ட்டை 10 ப்ராடக்ட் சேல் ஆனால் எனக்கு ஒரு ₹20 கிடைக்கும். அதில் நான் மேபி ₹15 அந்த பர்சனுக்கு கடனை தான் அடைப்பனா இருக்கும். ₹5 எடுத்து தான் தொழிலை ரன் பண்ணுவேன். பட் ம். இதை மூவ் பண்ண விட மாட்டாங்க. அந்த இடத்துல என்ன நடக்கணும்னா சோ மெனி நெகட்டிவ்ஸ். உதாரணத்துக்கு அதுலேயே அந்த ப்ராடக்ட்லேயே போய் சொல்லியிருப்பாங்க, ஃப்ராட் யாரும் போய் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஓகே. ஓகே. அப்போ என்ன ஆகுன்னு சொன்னா, எப்படியாவது அப்படிதான் நமக்கு ஜெயிக்கவும் முடியும். வேற வழி ம். இல்ல. நாமளே நமக்கு நெகட்டிவ் பேர் சம்பாதிக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு வரும். ஸோ ம். இப்போ ம். ம். நம்ம இந்த இன்டர்வியூஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மக்கள் என்ன பண்றாங்கன்னா, வாவ்! ஜெயித்த நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம நம்ம அடிமட்டமே உடைஞ்சு போய் கிடக்கு. அந்த இடத்துல கொடுத்தா பேட் இல்ல இல்ல எக்ஸாம்பிள். பட் அதுதானே ட்ரூத் இல்லையா? நீங்க சொல்றது ரைட்டுங்க. நீங்க சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்ற ஒரு மாயையை நம்பி இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன், நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் காலேஜுக்கு 100 ஸ்டார்ட் அப்ஸ் வச்சு ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார்ம் பண்ண உடனே இவங்க போய் சேர்ற இடம் ஃபண்டிங், ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ், இப்படிதான் சுத்துறாங்களே தவிர யாருக்குமே வந்து இது வாட் இஸ் த ட்ரூத் பிஹைண்ட் தி ஸ்டார்ட் அப் கம்யூனிட்டி, வாட் இஸ் த ட்ரூத் பிஹைண்ட் திஸ் ஃபண்ட் ரைசிங் கம்யூனிட்டி அப்படின்றது தெரியல. சோ மோஸ்டா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாங்க, ஸ்டார்ட் பண்ண டே ஒன்லயே ப்ராடக்ட் வருதோ இல்லையோ பிச் டெக் ப்ரிப்பேர் பண்றாங்க. பிச் டெக் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய கம்பெனி ஒரு ₹50,000 சார்ஜ் பண்றான். அதை பண்ணதுக்கு அப்புறம் நான் ₹1 இருந்து லட்சத்துக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஒரு பிஆர் ப்ரமோஷன் பண்றதுக்கு ஒரு 50,000 சார்ஜ் பண்றாங்க. அவங்க தன்னோட ப்ரொஃபைல தான் பில்ட் பண்றாங்களே தவிர அவங்களோட பேங்க் பேலன்ஸ் என்னவா இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா வாட் வுட் பி யுவர் ஆன்சர்? ஜீரோவா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன். பட் வாட் வுட் பி யுவர் ஆன்சர் உங்க சைட்ல இருந்து? கண்டிப்பா, கண்டிப்பா. சம்டைம்ஸ் நெகட்டிவ்ல கூட இருக்கலாம். ட்ரூ. சி அப்ப இது வந்து ஒரு பப்ளிக்கு வர வேண்டிய விஷயம் இல்லையா? இது வந்து நீங்க ஃபார்வர்ட்ல வந்து டேய் இது வந்து கிடையாது ரியல் ஸ்டார்ட் அப், டேய் இது கிடையாது ரியல் விஷயம், இதுல இன்னும் நம்ம நிறைய ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்றது வந்து எஜுகேட் பண்ண வேண்டியது வந்து ஒரு சீனியர் ஆண்டர்பிரினரா நம்மளுக்கு இது கடமை இல்லையா? கண்டிப்பா, கண்டிப்பா. இல்ல சோ கண்டிப்பா. நீங்க இதை என்ன நினைக்கிறீங்க? பப்ளிக் வந்து ஃபெயிலியரை பாராட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்ல சரி பாராட்ட வேணாங்க, என்ன தொந்தரவு பண்ணாம இருங்க அப்படின்னு நாம சொல்லணும்னு நினைக்கிறோம். பட் பப்ளிக் வந்து அதை எப்படி ஹேண்டில் பண்றாங்க? இல்ல கண்டிப்பா. ஆக்சுவலா நான் சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு ஒரு தௌசண்ட்ஸ்ல 1 ஆர் 2 எக்ஸாம்பிள்ஸ் தான். ஈவன் ம். என்கிட்ட இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, கடன் கொடுத்தவங்க இருக்காங்க. அது நம்ம அந்த ஒரே லைன்ல 2 பேருமே ஒண்ணு சேர்த்துற முடியாது. ம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆக்சுவலா சொசைட்டி அத தான் விரும்புது. ம். ட்ரூத்த தான் வந்துட்டு விரும்புது. எஸ் நீ ஓகே. விழுந்திருக்கன்னு சொல்லு. அதுல என்ன ஓ. அப்படிங்கிறத ஆமா. அவங்க விரும்புறாங்க. ஆமா. சொசைட்டி வந்துட்டு விரும்புறது அதுதான். உண்மையா சொல்லப்போனா. ஓகே. வாட் இஸ் த ட்ரூத்ங்கிறது தான். இல்ல பட் ட்ரூத் தெரிஞ்சாதானே நமக்கு வந்து இந்த பிசினஸோட புது ஐடியாஸ். நான் நான் கூட யூஸ்வலா நான் சொல்லுவேன். ஒரு ஒரு ஃபெயில்டு கிடையாது. ஸ்லிப்டு சிஇஓ, ஒரு ஸ்லிப்டு சிஇஓ தான் வந்து அவரோட ட்ரூத்தையும் ஃபேக்டையும் இன்னொரு ஸ்லிப்டு சிஇஓக்கோ இல்ல அப்கமிங் சிஇஓக்கோ அந்த ட்ரூத்தை வந்து சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஒரு 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 மார்க்கெட்ல அதை எப்படிதான் சொல்லுவேன், இந்த புலிவால் பிடிக்கிற கதை தான் இது. ஒரு மாயம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாயவில இருந்து அவங்களாலையும் கீழே வர முடியாது. இவங்க இவங்க ட்ரெயின் பண்ற ஸ்டார்ட் அப்ஸ்னாலையும் இந்த மாயில இருந்து வெளியே வர முடியாது. அதுதான் ஒரு ரியல் ஃபேக்டா இருக்கு. பட் அகைன் நாம யூஸ்வலா எல்லா ஸ்டார்ட் அப்க்கும் எல்லா ஃபவுண்டர்ஸ்க்கும் இருக்கிற ஒரு ட்ரபிள் என்னன்னா, நைட்டு 1 மணிக்கு 3 மணிக்கு முழிக்கும் போது என்ன சிந்தனை வருது? உங்களுக்கு என்ன சிந்தனை வருது? உண்மையை சொல்ல போனா அந்த கொஸ்டின் கொஞ்சம் ரிவர்ஸ்ன்னு நினைக்கிறேன். என்னோட லைஃப்ல வந்துட்டு 1 மணி 2 மணிக்கு முழிச்சது கிடையாது. பிகாஸ் ஓகே. அந்த டைம் ஒர்க்கும் போய்கிட்டு தான் இருக்கும். ஓகே. ஓகே. ஆக்சுவலா சிம்பிளா சொல்ல போனா என்ன சொல்ல, நாம ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும்னு நான் என்னோட மைண்ட்ல எல்லாருக்கும் இது இப்படி இருக்குமான்னு தெரியல. நான் அப்படியே ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டேன். ஒருவேளை எல்லாருக்கும் இப்படி தான் இருக்குமோன்னு சொல்லிக்கிட்டு. ஓகே. ஒருத்தர் ஒரு ஸ்டார்ட் அப் தொடங்கணும்னு திங்க் பண்றாங்கனாலே, நீங்க திங்க் பண்ணி பாருங்க. ஒரு 1000த்துல ஒருத்தங்களுக்கு தான் அந்த சிந்தனை வந்துட்டு வருது. அப்போ கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் நம்மள வந்துட்டு டைரக்ட் பண்ணாம நம்மளால அது வந்துட்டு முடியாது. ம். சில டைம்ல வந்துட்டு இந்த 1 மணி 2 மணிங்கிறது வந்துட்டு நான் புரிஞ்சுகிட்ட விதம், அந்த இடத்துல யாரோட டிஸ்டர்பன்ஸும் இல்ல.
ம். அமைதியான ஒரு சிச்சுவேஷன் வந்துட்டு பாமா நமக்கு இருக்கும். ஓகே. ஓகே. சிந்திக்க முடியுது. நம்ம நெறைய டைம் புக் படிக்கும்போது நான் இத ஃபீல் பண்ணியிருக்கேன். வேற எந்த ம். சிந்தனையும் போகாது. ஒரே இடத்துல கான்ஷியஸா இருக்கும்போது இத நான் திங்க் பண்ணியிருக்கேன். இதே ஒரு விஷயம் நைட் எந்த புக்கோ எதுவும் படிக்காம சும்மா உட்கார்ந்திருந்தாலே அது வந்துட்டு கிடைக்குதா? ம். கிரியேட்டிவிட்டி வந்துட்டு கிடைக்குது. ஒரு 100 ஓகே. எம்ப்ளாயீஸ் பண்ணக்கூடிய வொர்க்க விட ஒரு 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 பிசினஸ் மேனோட மைண்ட்ல வரக்கூடிய ஒரு வேல்யூபிள் ஐடியா ரொம்ப பெருசு. அந்த ஓகே. அந்த 100 பேரோட வொர்க்க விட இது ரொம்ப ஒரு வேல்யூபிளான ஒரு விஷயம். இருக்கு. ஓகே. அந்த ஒரு கிரியேட்டிவ் மைண்ட் வந்துட்டு கிடைக்கிறது அந்த நைட் டைம்ல கிடைக்குது. என்னோட ஓகே. கம்பெனிக்கு நான் வந்துட்டு பார்த்துருக்கேன். 1 1/2 வருஷம் நாங்க பண்ணிட்டு இருந்த ஒரு வொர்க் ஆல்மோஸ்ட் ஒரு 145 ஸ்டாஃப்ஸ் சேர்ந்து பண்ணிட்டு இருந்த வொர்க் ஓகே. ஒரு நைட்ல கிடைச்ச நாங்க ஆக்சுவலா நம்ம கன்னியாகுமரியில ரெட்டப்பனை இருக்குல்ல. ஆமா. ஓகே. டீ குடிச்சிட்டு இருக்கோம். டீ குடிச்சிட்டு இருக்கும்போது கேஷுவலா நாங்க திங்க் பண்ண ஒரு மேட்டர் வந்துட்டு எங்களுக்கு ஒரு 20, 30 ஸ்டாஃபோட வேலையே வேண்டாங்கிற அளவுக்கு, இத ஏன்டா நம்ம 1 இயர் முன்னாடி இம்ப்ளிமெண்ட் பண்ணலங்கிற அளவுக்கு ஓகே. ஜஸ்ட் ஒரு ஐடியா கொண்டு போகுது. ஸோ ஓகே. இந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் அடுத்த லெவல் கொண்டு போனோம்னா, நம்ம இன்னோவேட்டிவா திங்க் பண்ணணும். கிரியேட்டிவா வந்துட்டு நெறைய விஷயங்கள் குடுக்கணும். அதுக்கு இந்த நைட் வந்துட்டு 100% உதவும். ஓகே. உங்களுக்கு அந்த 3 ஏஎம் ட்ரீம்ஸ் அப்ப வரதில்ல. ஓகே. ஃபைன், ஃபைன், ஃபைன். இப்போ என்னோட சேனல் வழியா, எங்களோட மீடியா டிஎன் ஸ்டார்ட் அப், ட்ரூத் பிஹைண்ட் ஸ்டார்ட் அப் வழியா என்ன சொல்ல விரும்புறீங்க ஃபார் த யங் ஸ்டார்ட் அப்ஸ் அண்ட் ஃபார் த பப்ளிக்? என்ன சொல்ல விரும்புறீங்க? அ ஒரு விஷயம் தான். நான் நெறைய இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கிறது வந்துட்டு அதுதான். ஃபர்ஸ்ட் வந்துட்டு யாருமே ஸ்டார்ட் அப் தொடங்குறது வந்துட்டு ஐடியா இருக்குன்னு சொன்னா தயங்கி தயங்கி நிக்காதீங்க. பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு சில விஷயங்கள நம்ம கரெக்ட்டா கைட் பண்ணாலே வந்துட்டு போதும். நம்ம ஆல்ரெடி நீங்க சொன்ன மாரி தான். இனிஷியலாவே ஒரு பிட்ச் ரெடி பண்ணிட்டு போய் ஃபண்டிங்காக நிக்கிறத விட்டுட்டு, நம்மளோட ஒரு சொல்யூஷன அ அதில இம்ப்ளிமெண்ட் பண்ணாலே போதும். இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒரு சொல்யூஷன ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிட்டு, எப்பவுமே ஒரு 2 பாயிண்ட் ஆக்சுவலா முன்னாடி நான் இந்த பாயிண்ட் எங்கேயுமே நான் ஷேர் பண்ணதில்ல. ஓகே. ஒரு ஒரு பாயிண்ட் வந்துட்டு எப்பவுமே நம்ம வச்சிருக்கணும். அதாவது நம்ம தொழில்ல எப்பவுமே பிரேக் ஈவன் பாயிண்ட்ன்னு ஒண்ணு வச்சிருக்கோம். இத ம். தாண்டி நெட் ப்ராஃபிட்டுக்கும் இடையில ஒரு பிரேக் ஈவன் பாயிண்ட் வச்சிருக்க மாதிரி, நாம வந்துட்டு மேபி தேவைப்பட்டா நாளைக்கே இந்த கம்பெனிய நான் ஆக்சுவலா குளோஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. குளோஸ் ம். பண்ண போறதும் இல்ல. நாளைக்கே நான் இந்த கம்பெனிய குளோஸ் பண்ணணும்னாலும், எனக்கு வந்துட்டு முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது ஃபினான்சியலி, ஸ்டாஃப் சைடு நம்ம என்ன நானுமே அப்படிதான். என்ன சொல்றதுக்கு, சில இடங்கள்ல ஓவர் கான்ஃபிடென்ட்ல நாம வந்துட்டு பல ஆஃபீஸ் ஓப்பன் பண்றதா இருக்கலாம், சிஸ்டம்ஸா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஒரு கட்டத்தில நம்ம சொல்லப்போனா, அன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு 1.3 லேக்ஸ் பெர் மந்த் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த ஒரு சாஃப்ட்வேர், இன்னைக்கு மந்த்லி ₹248 என்னால பண்ண முடியுது. ஓகே. பட் அந்த ஓகே. டைம்ல நான் ஒரு ஸ்டாண்டர்ட்னஸ் எதிர்பார்த்தேன். மேபி ஓகே. வந்துட்டு இல்ல இத வச்சு என்னால ஹேண்டில் பண்ணியிருந்திருக்கலாம். ம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு பாயிண்ட்ட மட்டும் பிரம்மாண்டம். ஆ பிரம்மாண்டம். மேபி பிரம்மாண்டம் அப்படிங்கிறத தாண்டி இப்ப என்ன ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்றேனே, ஒரு ஒரு ஃபோன் ஒரு சிம் கார்ட வாங்கி வச்சு ஒரு கால் கம்யூனிகேஷன் வைக்கலாம். நாம என்ன எதிர்பார்த்தோம்னு சொன்னா, அ இந்த தமிழுக்கு என் ஒன்றை அழுத்தவும், ஆங்கிலத்துக்கு ஐவிஆர் சர்வீசஸ் மாதிரி. டோல் ஓகே. ஃப்ரீ மாதிரி வைக்கணும்னு எதிர்பார்த்தோம். ஒரு ஓகே. ஸ்டாண்டர்ட்னஸ். பிகாஸ் நம்மளோட ஓகே. தாட் வந்துட்டு ஒரு ஒரு இந்தியன் பிக்கெஸ்ட் கம்பெனிங்கிற மாரி தான் இருந்தது. அது தப்பில்ல நானு சொல்லுவேன். ஆனா ம். இனிஷியல் ஸ்டேஜ்ல அது வேண்டாம். மேபி தவிர்த்திருக்கலாம். ரியாலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. ஆ ஸோ ஓகே. அந்த ஓகே. மாதிரி நம்ம வந்துட்டு அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் மாதிரி நம்ம தொழிலுக்கு ஒரு சேஃபஸ்ட் பாயிண்ட் எப்பவுமே நம்ம உருவாக்கிக்கிட்டே இருக்கணும். அது நாளைக்கு விட்டுட்டு போணும்னு சொல்லுவா மேபி அது ஒரு தப்பான உதாரணமா இருக்கலாம். சேஃபஸ்ட் ஓகே. பாயிண்ட் அப்படிங்கிற மாரி எக்ஸிட் பிளான் இருக்கணும்னு சொல்றீங்க. ஆ கரெக்ட்டா நம்ம சொல்ல என்ன ஆரம்பிச்சாலும் ஒரு எக்ஸிட் பிளான் இருக்கணும். வாட் இஃப் இது கரெக்ட்டா வரலைன்னா நான் எந்த பாயிண்ட்ல வெளிய வரப் போறேன்? என்ன லாஸ்ல வெளிய வரப் போறேன்? எப்படி கரெக்ட்டா வெளிய வரப் போறேன்ற ஒரு எக்ஸிட் பிளான் எல்லா ஸ்டார்ட் அப்க்குமே வேணும். பட் இந்த கரெக்ட். எக்ஸிட் பிளான சொல்லும்போது ஒரு ஸ்டார்ட் அப் நம்ம நெகட்டிவா சொல்றோம்னு ஃபீல் பண்ண மாட்டாங்களா? மேபி என்ன சொல்றதுக்கு, அது அது எனக்குமே வந்துட்டு கொஞ்சம் இதா தான் இருக்கு. பிகாஸ் என்கிட்ட நெறைய பேரு சொல்லியிருக்காங்க. சொல்ற ம். விதத்துல சொன்னா மேபி புரிஞ்சுப்பாங்களோ என்னமோ தெரியல. இல்ல பட் சொல்லணும். கரெக்ட்டுங்களா? சொல்லணும். பட் சொல்லணும். ஏன்னா என்கிட்ட ஆல்ரெடி நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் என்கிட்ட இப்படி ஒரு எக்ஸிட் பிளான்னு சொன்னா, நான் நெறைய இடங்கள்ல சொல்லியிருப்பேன். எனக்கு அட்வைஸ் ம். சொல்றதும் பிடிக்காது, அட்வைஸ் கேட்கறதும் பிடிக்காது. நான் ம். யார்கிட்டயும் போய் அட்வைஸ் சொல்லிக்கிட்டுலாம் இருக்க மாட்டேன். ம். ஆனா இத நான் நெறைய காலேஜஸ்ல சொல்லியிருப்பேன். பட் இது மட்டும் இல்ல. அந்த லைனோட எண்டுல நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். அதுக்காக ஒருத்தரோட அட்வைஸ் கேட்காம இருக்கக்கூடாது. ம். எல்லா அட்வைஸையுமே கேட்கணும். அதுல ஏதாவது ஒரு பாயிண்ட் ரியலாவே நம்ம மைண்டுக்கு ஒரு தாக்கத்த உருவாக்குனா மட்டும் அத அக்செப்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி ம். நான் ம். ம். நானுமே அததான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. பிளைண்டா யாரோட அட்வைஸ நான் ஃபாலோ பண்றது வந்துட்டு கிடையாது. ஸோ ஓகே. அந்த வகையில நமக்கு தரக்கூடிய அட்வைஸ் எப்படி குடுக்குறாங்க? சிம்பிளா, இதெல்லாம் செட் ஆவாது. மூடிட்டு போ. குளோஸ் பண்ணிட்டு போ." ம். ம். இப்படின்னு ம். சொல்றத அட்வைஸ தாண்டி சொல்லிக் குடுக்குறவங்க ஒருவேள, இந்த மாதிரி போனால் ஒரு ரியாலிட்டி இப்படியெல்லாம் இருக்கலாம். நீ போற வே கரெக்ட்டு. ஆனா இப்படி ஒண்ண வச்சுக்கோன்னு குடுத்தா மேபி அத அக்செப்ட் பண்ணுவாங்களோ என்னமோ தெரியல. ஓகே. 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 சோ
இதோட இந்த செஷன் நாங்க இததான் ஆக்சுவலா இந்த ட்ரூத்தை வெளியே கொண்டு வரணும்ன்றதுதான் நம்மளோட டிஎன் ஸ்டார்ட் அப்போட மேஜர் கன்சர்னே. ஏன்னா பிஆர் ஸ்டண்ட் மாதிரி தான் இருக்கு இப்போ. பிஆர் ஆக்டிவிட்டிஸ், அந்த பேஜஸ்ல வரக்கூடிய ப்ரொமோஷன்ஸ், இவ்வளோல ஆரம்பிச்சு இவ்வளோக்கு வந்துட்டாங்க. இது எல்லாமே வந்து ஒரு பெய்டு வெர்ஷன் அப்படின்றதே வந்து இன்னும் நிறைய ஸ்டார்ட் அப்ஸுக்கும் சின்ன சின்ன ஃபவுண்டர்ஸ்க்கும் தெரியலன்னு தான் நான் நினைக்கிறேன். அது உங்களை மாதிரி இருக்கிறவங்க, இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க சக்சஸ்ஃபுல், நீங்க ரொம்ப போல்டான ஆளு, அதனாலதான் அந்த ஃபேக்ட வெளியே சொல்றீங்க. அது வெறும் என்டர்பிரனர்ஸ் தாண்டி வெளியே கண்டென்ட்டுக்காக இருக்காங்க. நான் எனக்கு நடந்த 2 விஷயத்த நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். ஆக்சுவலா விகடன்ல இருந்து நமக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அவங்க நமக்கு அந்த அவார்டு வந்துட்டு சிம்பிளா கொடுக்கல. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்து கொடுத்தாங்க. அதை நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு வீடியோ தான் வந்துட்டு நம்மளை பற்றி கொடுத்துருப்பாங்க. பட் அந்த டைம்ல இருந்தே அந்த டீம் நம்மளை ஃபாலோ பண்ணுறாங்க. அப்பப்போ வாட்ஸ்அப்பில் மெசேஜஸ் பண்ணுவாங்க, நேரில் மீட் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் அங்கே கூட வந்துட்டு ஃபாலோ பண்ணாங்க. அதுக்கப்புறம் எங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய விஷயங்கள் அவுட்டர்ல இருந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த டீம் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு நம்ம டைரக்டா நம்மளை வந்துட்டு ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்றாங்க. நிறைய ஃபில்டருக்கு அப்புறம் தான் திடீர்னு ஒரு நாள் ஒரு மெசேஜும் வந்துட்டு வருது. இந்த மாதிரி ஒரு அவார்டு வந்து இதுக்காக உங்களே நாங்கள் நாமினேட் பண்ணியிருக்கோம். மேபி இவ்வளோ பேர் நாங்கள் பண்ணியிருக்கோம். மேபி இதாகிடுச்சுன்னு சொன்னால் இதை பண்ணலாம். நாங்கள் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு அது ஒரு ஷூட் பண்ணுவோம், இதெல்லாம் பண்ணலாமான்னு ஒரு பெர்மிஷனை வந்துட்டு கேட்குறாங்க. நம்ம ஓகே சொல்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. அதாவது ஆல்மோஸ்ட் 85 lakhs to 1 crore வரைக்கும் ஆவரேஜ் நம்ம டர்ன் ஓவர் வச்சுருந்தோம் மந்த்லி. அப்போ அவங்க அதை ரவுண்ட் அப் பண்ணி ஒரு இதை கொடுக்குறாங்க. இயர்லி 12 crore டர்ன் ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. பட் இயர்லி 12 crore அப்படின்னு பார்க்கும்போது ஓகே, அது ஒரு ரவுண்ட் அப் பண்ணும்போது ஓரளவுக்கு ரீசனபிளா வந்துட்டு இருந்துச்சு. இதே டைம்ல இதெல்லாம் வருது, இதுக்கு ஒரு அவார்ட் கிடைக்குது, இதை பத்தி கொஞ்சம் இதாகுது. அதே டைம்ல ஈவன் ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான ஒரு அனதர் ஒன் யூடியூப் சேனல், அவங்கள நம்ம இதில் ஷேர் பண்ண வேண்டாம், பட் நடந்த அது இருக்கு. என்ன ஆகுதுன்னு சொன்னா சடனா நான் ஒரு நாள் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு ஒருத்தங்க திருநெல்வேலியில இருந்து அந்த வீடியோ அனுப்பி கங்க்ராச்சுலேஷன்ஸ் கொடுக்குறாங்க. அதுல என்னன்னு சொன்னா மந்த்லி 12 கோடி ரூபாய் வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு 12 crores ப்ராஃபிட் அப்படிங்கிற மாதிரி. அதுல என்னோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து நான் இப்படி இந்த கரும்பு வச்சு கம்பு சுத்துவேன், அந்த மாதிரி ஒரு இதெல்லாமே வந்துட்டு என்னோட இன்ஸ்டாகிராம்ல இருந்து கூகுள்ல இருந்து எடுத்து அவங்களே ஒரு சூப்பர் வீடியோ நான் ரெடி பண்ணிட்டு, நானே அந்த ஸ்டோரியை பார்க்கும்போது தீபன் அப்படிங்கிற ஒரு பர்சனை நீக்கிட்டு பார்த்தா பா என்ன வெற்றிடா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. உடனே அதுவங்களுக்கு நான் ஃபேஸ்புக்ல தான் பார்த்தேன். அப்புறம் தான் பார்த்தா அது ஃபேஸ்புக், யூடியூப் நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. அவங்களுக்கு நானுமே வந்துட்டு மெசேஜ் பண்ணேன், ஃபேஸ்புக்லயே மெசேஜ். எனக்குமே பயம் இருந்துச்சு. மந்த்லி 12 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் வேற ப்ராஃபிட் வர 12 கோடி ரூபாய் ப்ராஃபிட் என்னனால இன்கம் டேக்ஸ்ல இருந்து நான் என்னடா பண்றது. அவங்களுக்கு மெசேஜே பண்ணேன், சார் இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. பட் டில் இந்த 3 வருஷம் ஆச்சு, இது வரைக்கும் எனக்கு அது அவங்க கிட்ட இருந்ததுக்கான பதிலே வந்துட்டு வரல. அப்ப கண்டென்ட் இப்படி கூட நிறைய வருது, நம்ம கேட்காமலே கூட வந்துட்டு வருது. ஓகே ஓகே சார். ஓகே, எனிவேஸ் பிரதர், கங்க்ராட்ஸ். இன்னும் நீங்க நிறைய புது விஷயங்கள் பண்ணணும், நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்கணும். நீங்க ஏன் கொடுக்காம இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நிறைய இன்டர்வியூஸ் கொடுங்க, ட்ரூத்தை வெளியே கொண்டு வாங்க. அதுதான் நம்ம கம்யூனிட்டிக்கு தேவை. இந்த ஃபேக் ஆனா இந்த ஒரு அரினாக்குள்ள எல்லாருமே இருக்காங்க, இதுல இருந்து வெளியே கொண்டு வாங்க. உண்மையா பேசுவோம், ட்ரூத்தை பேசுவோம், நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஸ்டார்ட் அப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ ஃபார் ஸ்பெண்டிங் டைம் வித் அஸ். தேங்க்யூ. Thank you so much. Thank you.